இந்த சாப்டரில் நம்ம டீட்டெயில்டு வியூ ஆஃப் ஸ்பேஸ் அனாலிசிஸ் டூல். ஸோ இந்த ஸ்பேஸ் அனாலிசிஸ் டூல் இல்லை ஸோ நம்ம அசம்பிள் பண்ண அந்த 3D ஜாமெண்ட்ரியை செக்ஷன் பண்ணி பார்க்கறது அண்ட் இன்னொரு காம்போனண்ட்க்கும் அண்ட் அனதர் காம்போனண்ட்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் அண்ட் அதோட கான்டாக்ட் வேல்யூ. ஸோ ரெண்டு காம்போனண்ட் டச் ஆகும் போது அதோட மீட்டிங் பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன செக்ஷனிங் இதெல்லாம் பற்றி நம்ம இந்த ஸ்பேஸ் அனாலிசிஸ் டூலில் பார்க்கலாம். ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா, ஸோ இந்த 3D ஆப்ஜெக்ட் வந்து கட் வியூவில் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வியூ பண்ணுறதுக்கு தான் யூஸ் ஆகுது. ஸோ ஸ்பேஸ் அனாலிசிஸ். ஸோ இந்த டூல் பார்த்திங்கன்னா இதில் 3 டைப்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா கிளாஷ், அதாவது ரெண்டு காம்போனண்ட் வந்து கம்பைன் ஆகும் போது அந்த கிளாஷிங் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த கிளாஷ் டூல். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா செக்ஷனிங். ஸோ 3D ஜாமெண்ட்ரியை வந்து நம்ம ஒரு பிளைனை பொறுத்து செக்ஷன் பண்ணி பார்க்கும்போது அதோட இன்டீரியர் போர்ஷன் அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறத நம்ம வியூ பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் அண்ட் பேண்ட் அனாலிசிஸ். ஸோ ரெண்டு காம்போனண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், ஸோ அதுக்குள்ள ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா, ஸோ 3D ஜாமெண்ட்ரி அதாவது அசம்பிள் பண்ணிகிட்டே இருக்கும்போது அதோட கிராஸ் செக்ஷன் வியூ அதை நம்ம பார்க்கணும். ஸோ அதை வந்து நம்மளோட ப்ராஜெக்ட்க்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஸோ ப்ராஜெக்ட் நம்ம ஆட் பண்ணோம்னா ஜஸ்ட் இந்த டூல்ஸ் வந்து யூஸ் ஆகும். அண்ட் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செக்ஷனிங். ஸோ நம்ம அசம்பிள் பண்ண இந்த இன்லைன் பிஸ்டன் என்ஜின், ஸோ இதை வந்து நம்ம செக்ஷன் பண்ணி பார்க்கலாம். ஸோ செக்ஷனிங். ஸோ கிளிக் கொடுத்ததோட ஸோ விண்டோ ஓப்பன் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா செக்ஷனிங். ஸோ ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா எந்த மாதிரி நம்ம செக்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்றது இந்த டயலாக் பாக்ஸில் ஓப்பன் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் இந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் எப்படி வந்து செக்ஷன் ஆக போகுது அப்படின்னு இருக்கும். அண்ட் இந்த டயலாக் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அதோட டெஃபினிஷன், ஸோ எந்த பிளைனை பொறுத்து நம்ம வந்து செக்ஷனிங் பண்ண போகிறோம் அப்படின்றது இண்டிகேட் பண்ணும். ஸோ எந்த ஆக்சிஸ், ஸோ பர்பெண்டிகுலர் ஆக்சிஸில் பண்ண போகிறோமா இல்லை ஹரிசாண்டல் ஆக்சிஸா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேரி பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் இந்த காம்பஸில் எந்த மாதிரி டைரக்ஷனில் வேணுமோ அந்த பிளைனை வந்து நம்ம கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணனா ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இதை ரொட்டேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ எந்த வியூவில் அதோட செக்ஷன் வியூ இருக்குது. ஸோ ஜஸ்ட் நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ ரெண்டு விண்டோ ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இது செக்ஷன் விண்டோ. ஸோ நம்ம பிளைனை மூவ் பண்ணும் போது எப்படி வந்து செக்ஷன் ஆகுது அப்படிங்கிறது கிளியராக இண்டிகேட் ஆகும். ஸோ இதை மூவ் பண்ணி வச்சுக்கலாம். மூவ் த டூல் பாஸ். ஸோ இந்த காம்பஸை நீங்கள் ரொட்டேட் பண்ணும்போது அந்த செக்ஷன் வியூ எப்படி இருக்குன்றது உங்களுக்கு கிளியராக இண்டிகேட் ஆகும். ஸோ இந்த செக்ஷனிங் வியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ பிளைன் நம்ம ரொட்டேட் பண்ணும்போது இந்த செக்ஷன்ஸ் வந்து எந்த மாதிரி ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ எந்த செக்ஷனில் நமக்கு வேணுமோ அந்த செக்ஷனிங்க்கு நம்ம செக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3D காம்போனண்ட்டை செக்ஷன் பண்ணி நம்ம ப்ராஜெக்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஆக்சிஸில் ரொட்டேட் பண்ணுமோ ஜஸ்ட் ரொட்டேட் பண்ணிக்கலாம். XY ஆக்சிஸ், YZ ஆக்சிஸ், ஸோ எந்த ஆக்சிஸ் வேணாலும் நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஸோ செக்ஷனிங். ஸோ எந்த மாதிரி வந்து செக்ஷன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ இந்த பிளைனை நீங்கள் மூவ் பண்ணும் போது உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ எந்த செக்ஷனில் நம்ம காம்போனண்ட்டை வியூ பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிளைனை மூவ் பண்ணால் ஜஸ்ட் டில் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஆக்சிஸில் நீங்கள் வந்து பிளைனோட ரெஃபரன்ஸ் நீங்கள் பார்க்கணுமோ ஜஸ்ட் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் எந்த வியூவோ அந்த வியூக்கு வந்து நம்ம இந்த செக்ஷன் பிளைனை கொண்டு வந்துட்டு ஓகே கொடுத்தோன்னா செக்ஷன் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகிடும். ஸோ இந்த செக்ஷன் வியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ எந்த செக்ஷன் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ ஜஸ்ட் இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம செக்ஷன் பண்ண அந்த வியூ. ஸோ அந்த காம்போனண்ட்டில் எந்த மாதிரி நம்ம செக்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இதிலே இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷனில் செக்ஷன் பிளைன். ஸோ செக்ஷன் நம்ம ஃபர்ஸ்ட் செக்ஷன் பண்ணியிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் அகெயின் செக்ஷன் பண்ணால் ஜஸ்ட் செக்ஷன் டூல். ஸோ கிளிக் பண்ணதோட அந்த வியூ ப்ரொடியூஸ் ஆகும். எந்த வியூவில் நம்ம செக்ஷன் பண்ண போகிறோமோ அந்த வியூவில் ஜஸ்ட் நம்ம செக்ஷன் பண்ணிக்கலாம். பிளைனை வந்து மூவ் பண்ணால் ஜஸ்ட் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த செக்ஷன் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுமோ அந்த செக்ஷனில் நம்ம மூவ் பண்ணிக்கலாம்.
ஸோ கிராஸ் செக்ஷன் நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணால் ஜஸ்ட் கிராஸ் செக்ஷன் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிளைனை நம்ம மூவ் பண்ணுறது மூலயமா அந்த கிராஸ் செக்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு கிளியராக இண்டிகேட் ஆகும். ஸோ எந்த அளவுக்கு செக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம செக்ஷனிங் பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை ஓகே. ஸோ ஓகே கொடுத்தோன்னா ஸோ செக்ஷனிங் வந்து அதில் இருக்கும். ஸோ இந்த செக்ஷனிங் எதுக்குன்னா நம்ம வந்து ப்ராஜெக்டில் அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு இந்த செக்ஷனிங். ஸோ அதோட கிராஸ் செக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வியூ பண்ணி பார்க்கறதுக்கு இந்த செக்ஷனிங் ஆப்ஷன். ஸோ நம்ம என்னென்ன ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணுறோமோ அந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் இதில் லிங்க் செயினாக ஓப்பன் ஆகிட்டே இருக்கும். பிளைனை பொறுத்து 3D ஆப்ஜெக்டை செக்ஷனிங் பண்ணி பார்க்கறது செக்ஷனிங். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ டிஸ்டன்ஸ் அண்ட் பேன் அனாலிசிஸ். ஸோ கிளிக் கொடுத்தீங்கன்னா டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ எந்த காம்போனண்ட்லேருந்து எந்த காம்போனண்ட்குள்ளே டிஸ்டன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றத வேரி பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டைப் இல்லை வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்கும். பிட்வீன் 2 செலெக்ஷன்ஸ், இன்சைட் 1 செலெக்ஷன், ஸோ செலெக்ஷன் அகெயின்ஸ்ட். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வேரி பண்ணி நம்ம டிஸ்டன்ஸ் பேண்ட்வித், அதாவது ஒரு காம்போனண்ட்டுக்கும் இன்னொரு காம்போனண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் நம்ம என்னன்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிட்வீன் 2 செலெக்ஷன்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செலெக்ஷன், ஸோ ஃபர்ஸ்ட் செலெக்ஷன் 1 அண்ட் செகண்ட் செலெக்ஷன். ஸோ இந்த காம்போனண்ட், ஸோ இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஜஸ்ட் அப்ளை கொடுத்தோன்னா அப்ளை ஆகிடும். ஸோ இந்த ப்ரிவியூ விண்டோவில் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். ஸோ இந்த கிராங்க் ஷாஃப்ட்டுக்கும் அண்ட் பிஸ்டனுக்கும் உள்ள லென்த் வேரியேஷன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணால் ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆஸ் ஜஸ்ட் கிளிக் கொடுத்தீங்கன்னா நம்ம என்ன ஃபார்மேட்டில், என்ன சேவ் எக்ஸ்டென்ஷன் ஃபார்மேட்டில் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுமோ ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். XML ஃபைல், என்ன ஃபைல், CGR ஃபைல் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஜஸ்ட் சேவ் கொடுத்தோன்னா சேவ் ஆகிடும். ஸோ இது எதுக்கு நம்ம பார்க்கணும்னா ஒரு காம்போனண்ட்டுக்கும் இன்னொரு காம்போனண்ட்டுக்கும் உள்ள ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். ஸோ எக்ஸில் எவ்வளோ வேல்யூ இருக்குது அண்ட் ஒயில் எவ்வளோ வேல்யூ இருக்குது அண்ட் ஜெட்டில் எவ்வளோ வேல்யூ இருக்குது அப்படின்ற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நம்ம 3D விண்டோ, ஸோ அனாலிசிஸ் விண்டோலேயே நம்ம ஒர்க் பண்ணி பார்க்கணும். ஸோ அனாலிசிஸ் விண்டோலேயே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் விண்டோ. ஜஸ்ட் நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ ரிசல்ட் விண்டோ, ஸோ 3 விண்டோ வந்து நமக்கு கிளியராக விசிபிள் ஆகிடும். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஹோல் காம்போனண்ட் ப்ளஸ் இதுக்குள்ள ஸ்பெசிஃபிகேஷன், அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணுற அசம்பிளி விண்டோ, அண்ட் நெக்ஸ்ட் நம்ம செக்ஷனிங் பண்ணக்கூடிய விண்டோ. ஸோ இதை அன்மார்க் பண்ணோன்னா நம்ம கரண்ட்டாக எந்த விண்டோவில் ஒர்க் பண்ணுறோமோ அந்த விண்டோ ஓப்பன் ஆகிடும். ஸோ ஓகே, ஸோ இதான் வந்து டிஸ்டன்ஸ் பேண்ட் அனாலிசிஸ் டூல். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளாஷ். ஸோ 2 காம்போனண்ட்டுக்கும் என்ன மாதிரியான கிளாஷ், ஸோ ஒரு காம்போனண்ட் இன்னொரு காம்போனண்ட்டில் டச் ஆகும் போது என்ன மாதிரியான டிஸ்டன்ஸ், என்ன மாதிரியான எஃபெக்ட் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ கிளாஷ் ஜஸ்ட் கிளிக் கொடுத்ததோட செக் கிளாஷ். ஸோ கான்டாக்ட் ப்ளஸ் கிளாஷ், இதில் புல் டவுன் பண்ணி பண்ணோன்னா வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ பிட்வீன் ஆல் காம்போனன்ட்ஸ், பிட்வீன் 2 செலெக்ஷன்ஸ், இன்சைட் 1 செலெக்ஷன், ஸோ அந்த மாதிரி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இன்சைட் 1 செலெக்ஷன்ஸ், ஸோ நம்ம எதை செலக்ட் பண்ண போகிறோமோ அதுக்கு இன் பிட்வீனில் என்ன மாதிரியான கிளாஷ், ஸோ என்ன மாதிரியான கான்டாக்ட் இருக்கோ அதை இண்டிகேட் பண்ணும். ஜஸ்ட் கிளிக் கொடுத்ததோட அப்ளை, அப்ளை ஆகிடுச்சு. அந்த விண்டோ பார்த்தோன்னா கிளியராக தெரியும் நமக்கு. ஸோ ப்ராஜெக்ட் விண்டோ, ஸோ இன் பிட்வீனில் எந்த ஒரு கிளாஷும் இல்லை. ஸோ டைப் வந்து நம்ம வேரி பண்ணால் ஜஸ்ட் வேரி பண்ணிக்கலாம். கான்டாக்ட் ப்ளஸ் கிளாஷ், ஸோ கிளாஷ் ரூல் ஆர் ஆத்தரைஸ், ஸோ கிளியரன்ஸ் கான்டாக்ட் கிளாஷ். ஜஸ்ட் கிளிக் கொடுத்துட்டு அப்ளை கொடுத்தனா ஸோ இன் பிட்வீனில் அதுக்கு ஏதாவது வேரியேஷன் இருக்கா அப்படின்றது தெரியும். ஸோ எந்த ஒரு வேரியேஷனும் இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த செலெக்ஷன் மோட் வந்து நம்ம ஸோ டீசெலக்ட், நெக்ஸ்ட் கிளாஷ் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 2 காம்போனன்ட்ஸ், ஸோ பிட்வீன் ஆல் காம்போனன்ட்ஸ், ஸோ அப்ளை. ஸோ ஒரு காம்போனண்ட்டுக்கும் என்ன மாதிரியான கிளாஷ், என்ன மாதிரியான கான்டாக்ட் அனாலிசிஸ் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு கிளியராக இல்லை ஸ்பெசிஃபை ஆகும். அதாவது என்ன மாதிரியான கான்டாக்ட், ஸோ கிளாஷ்னா நான் என்ன மாதிரியான கன்ஸ்ட்ரெயின்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இதில் இண்டிகேட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கனெக்டிங் ராட், ஸோ இந்த கனெக்டிங் ராடுக்கும் இந்த கிராங்க் ஷாஃப்ட்டுக்கும் உள்ள கிளாஷ். கிளாஷ்னா என்னென்னா என்ன மாதிரியான கன்ஸ்ட்ரெயின்ஸ் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் அதை 3Dயாக நம்ம வியூ பண்ணி பார்க்கறது தான் இந்த ஸ்பேஸ் அனாலிசிஸ் டூல்.
ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கனெக்டிங் ராட். ஸோ இந்த கனெக்டிங் ராடோட ஆக்சிஸ் வந்து இந்த கிராங்க் ஷாஃப்டோட ஆக்சிஸில் இருக்குது அண்ட் இதோட ஸ்பேஸ் வந்து எல்லாம் டச் ஆகிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் கிராங்க் கேஸ் நெக்ஸ்ட் இது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு காம்போனண்ட்க்கும் என்ன மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது 3Dயாக வந்து நம்ம மூவ் பண்ணி, அதாவது லைன்ஸ் அண்ட் ஸ்கெட்சில் வந்து நம்ம மூவ் பண்ணி பார்க்கறது தான் இந்த டூல்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் கிராங்க் கேஸ்க்கு உள்ளது. அண்ட் அகெயின் நெக்ஸ்ட் கனெக்டிங் ராடுக்கும் பிஸ்டனுக்கும் என்ன மாதிரியான கனெக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது அதில் ஸ்பெசிஃபை ஆகும். ஸோ ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ எந்த மாதிரியான கனெக்ஷன்ஸ் அண்ட் கான்டாக்ட்ஸ் இருக்குன்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் பிஸ்டன். நெக்ஸ்ட் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் அண்ட் கிளாஷ். ஸோ இதை நம்ம வேரி பண்ணி பார்க்கணும். ஜஸ்ட் வேரி பண்ணிக்கலாம். புல் டவுன் மெனு, கிளியரன்ஸ், கான்டாக்ட், கிளாஷ் ஜஸ்ட் கொடுத்தீங்கன்னா அப்ளை. ஸோ அதுக்குள்ளே கிளியரன்ஸ் வேல்யூவும் நமக்கு ஸ்பெசிஃபை ஆகும். ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். ஸோ அக்யூரேட்டாக அதோட வேல்யூ நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ கிளியரன்ஸ் 0, அதாவது கான்டாக்ட் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ கான்டாக்ட் வந்து அந்த சர்ஃபேஸோட மர்ஜாக இருக்குது அப்படிங்கிறது தான் கிளியரன்ஸ் வேல்யூ. சப்போஸ் வந்து அந்த காம்போனண்ட் வந்து நம்ம கொஞ்சம் டிஸ்பிளேஸ் பண்ணி வச்சுருந்தோம், ஒரு 10 mm or 5 mm டிஸ்பிளேஸ் பண்ணி வச்சுருந்தோம்னா அந்த வேல்யூ ஸ்பெசிஃபை ஆகும். அதான் வந்து கிளியரன்ஸ் வேல்யூ. ஜஸ்ட் வேரி பண்ணி பார்க்கலாம். ஆத்தரைஸ்டு பெனட்ரேஷன். ஸோ ஜஸ்ட் கிளிக் கொடுத்துட்டு அப்ளை. ஸோ ஆத்தரைஸ்டு பெனட்ரேஷன்னா ஸோ ஒரு காம்போனண்ட் இன்னொரு காம்போனண்ட்டில் எப்படி பெனட்ரேட் ஆயிருக்கு. பெனட்ரேட்னா என்னென்னா அந்த காம்போனண்ட் அதுக்குள்ளே வந்து ஊடுருவி போயிருக்கு. அதான் வந்து பெனட்ரேஷன். அதோட வேல்யூஸ் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ பெனட்ரேட்டட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கனெக்டிங் ராடோட ஷாஃப்டில் இந்த பிஸ்டன் காம்போனண்ட் பெனட்ரேட் ஆயிருக்குன்னா அதுக்குள்ளே வந்து ஊடுருவி போயிருக்கு. ஸோ அதோட கிளியரன்ஸ் வேல்யூ. ஸோ அதெல்லாம் செக் பண்ணால் ஜஸ்ட் செக் பண்ணிக்கலாம். அதோட கிளாஷ் வேல்யூ. கிளாஷ் வேல்யூஸை நம்ம ப்ராஜெக்டில் இம்போர்ட் பண்ணோம். ஸோ ப்ராஜெக்டில் ஆட் பண்ணால் ஜஸ்ட் ஆட் பண்ணி எக்ஸ்போர்ட் அஸ் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன மாதிரியான ஃபார்மேட்டில் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுமோ ஜஸ்ட் அந்த ஃபார்மேட்டுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ சேவ் ஆகிடும். ஓகே. ஸோ இதான் வந்து ஸ்பேஸ் அனாலிசிஸ் டூல். ஸோ ஸ்பேஸ் அனாலிசிஸ் டூலோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா 3D ஆப்ஜெக்டாக இருக்கும் போது ஸோ ஒரு காம்போனண்ட்டும் இன்னொரு காம்போனண்ட்டுக்கும் உள்ள கன்ஸ்ட்ரைன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு 3D விஷுவலைஸ் பார்க்கறது. அண்ட் நெக்ஸ்ட் அந்த காம்போனண்ட்டை செக்ஷனிங் பண்ணி பார்க்கறது. ஸோ அதோட கிராஸ் செக்ஷன் எந்த மாதிரி இருக்குது, ஒரு காம்போனண்ட் இன்னொரு காம்போனண்ட்டோட மர்ஜ் ஆகும் போது அதோட கனெக்டிங் ஃபேஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 3Dயாக விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்பேஸ் அனாலிசிஸ் டூல்ஸ் யூஸ் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து டிஸ்டன்ஸ் அண்ட் பேண்ட் அனாலிசிஸ். ஒரு காம்போனண்ட்க்கும் இன்னொரு காம்போனண்ட்க்கும் உள்ள அந்த டிஸ்டன்ஸை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறது அலாங் XYZ அண்ட் XY ஆக்சிஸ் YX ZX. ஸோ அந்த ரொட்டேஷனல் வேல்யூஸும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்பேஸ் அனாலிசிஸ் டூல். இந்த சாப்டரில் நம்ம கிரியேட் பண்ண ஜாமெண்ட்ரிக்கு எப்படி வந்து மெட்டீரியல் அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இன்லைன் பிஸ்டன் அசம்பிளி. ஸோ இந்த பிஸ்டன் அசம்பிளியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காம்போனண்ட்டும் ஒவ்வொரு மெட்டீரியல்னால உருவாக்கப்பட்டிருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் பிஸ்டன் ஹெட்டை பார்த்தீங்கன்னா டைட்டானியம் மெட்டீரியல்னால இருக்கும். அண்ட் இதோட கனெக்டிங் ஷாஃப்ட் பார்த்தீங்கன்னா அலுமினியம் மெட்டீரியல்ஸ். அண்ட் இதோட கிராங்க் கேஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் மெட்டீரியல். ஸோ வெவ்வேறு மெட்டீரியல்ஸ்னால இந்த அசம்பிளி வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ நம்ம எப்படி வந்து ஒவ்வொரு பார்ட்ஸ்க்கும் மெட்டீரியல் வந்து அசைன் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். டூல் பார் பார்த்தீங்கன்னா அப்ளை மெட்டீரியல்ஸ் அப்படின்ற டூல் இருக்கும். ஸோ அப்ளை மெட்டீரியல் ஜஸ்ட் கிளிக் கொடுத்தீங்கன்னா ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். கேட்டியாவில் என்னென்ன மெட்டீரியல்ஸ் வந்து டிஃபால்ட்டாக இருக்கோ அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் இதில் இருக்கும். ஸோ நம்ம மெட்டல்ஸ் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ மெட்டல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிஸ்டன் ஹெட். ஒவ்வொரு காம்போனண்ட்டுக்கும் ஒவ்வொரு மெட்டீரியல்ஸ் நம்ம அசைன் பண்ணால் ஜஸ்ட் அசைன் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிஸ்டன் ஹெட்டுக்கு ஸோ என்ன மாதிரியான மெட்டீரியல்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து பிஸ்டன் ஹெட் வந்து டைட்டானியம் மெட்டீரியல். ஸோ டைட்டானியம் ஜஸ்ட் இந்த மெட்டீரியலை கிளிக் அண்ட் ட்ராக், கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணி எந்த காம்போனண்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறோமோ அந்த காம்போனண்ட்டில் ஜஸ்ட் விட்டிங்கன்னா அந்த மெட்டீரியல் வந்து அப்ளை ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா பிஸ்டனுக்கு வந்து டைட்டானியம் மெட்டீரியல் நம்ம அப்ளை பண்ணிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் பிஸ்டனுக்கு டைட்டானியம் மெட்டீரியல் அப்ளை பண்ணால் ஜஸ்ட் அந்த மெட்டீரியலை கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணிவிட்டு எந்த காம்போனண்ட்டுக்கு நம்ம அப்ளை பண்ண போகிறோமோ அந்த காம்போனண்ட்டில் ஜஸ்ட் ரிலீஸ் பண்ணால் போதும், அந்த மெட்டீரியல் வந்து அப்ளை ஆகிடும். ஸோ அகெயின் டைட்டானியம். ஸோ தேர்ட் பிஸ்டனுக்கு ஓகே அப்ளை பண்ணிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் அகெயின் டைட்டானியம் டு
fourth piston. So apply பண்ணிட்டோம். So pistonக்கு நம்ம மெட்டீரியல் அப்ளை பண்ணிட்டோம். And connecting rodக்கு மெட்டீரியல் அப்ளை பண்ணலாம். So connecting rod என்ன மெட்டீரியல்? So அலுமினியம். So just இந்த அலுமினியத்தை கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணிட்டு எந்த காம்போனன்ட், ஸோ எந்த ப்ராடக்ட்டுக்கு நம்ம மெட்டீரியல் அப்ளை பண்ண போகிறோமோ ஜஸ்ட் ரிலீஸ் பண்ணால் போதும், மெட்டீரியல் வந்து அப்ளை ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா கனெக்டிங் ராடுக்கு அலுமினியம் மெட்டீரியல்ஸ் நம்ம அப்ளை பண்ணிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் அகெயின் கிளிக் அண்ட் ஹோல்ட் ட்ராக் டு தி காம்போனன்ட், எந்த காம்போனன்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறோமோ ஜஸ்ட் ரிலீஸ் பண்ணால் போதும், அப்ளை ஆகிடும். ஸோ தேர்ட் கனெக்டிங் ராடுக்கு அப்ளை பண்ணிட்டோம். அண்ட் லாஸ்ட் கனெக்டிங் ராட் அலுமினியம் அப்ளை பண்ணியாச்சு. ஸோ கனெக்டிங் ராட் அண்ட் பிஸ்டனுக்கு நம்ம மெட்டீரியல் அப்ளை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து கிராங்க் ஷாஃப்ட்டுக்கு. ஸோ கிராங்க் ஷாஃப்ட் என்ன மெட்டீரியல்? ஸோ ஸ்டீல் மெட்டீரியல். ஸோ ஸ்டீலை ஜஸ்ட் கிளிக் அண்ட் ட்ராக் டு தி கிராங்க் கேஸ். ஸோ இட்டனா மெட்டீரியல் வந்து அப்ளை ஆகிடும். ஸோ இப்படி தான் வந்து மெட்டீரியல் அப்ளை பண்ணுறது. ஸோ இந்த விண்டோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மெட்டீரியல் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். ஸோ இந்த காம்போனன்ட் வந்து ஒரு ரியல் காம்போனன்ட். ஸோ ப்ராக்டிக்கலாக இந்த காம்போனன்ட் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே நமக்கு விசுவலைஸ் ஆகும். ஸோ இதை நம்ம கேப்சர் பண்ணணும். ஸோ இதை வந்து ஒரு இமேஜாக நம்ம சேவ் பண்ணணும்னா ஹவு டு சேவ் தி இமேஜ் எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த டூல்ஸில் பார்த்தீங்கன்னா இமேஜ், இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா கேப்சர். ஸோ ஜஸ்ட் இந்த கேப்சர் கிளிக் கொடுத்தீங்கன்னா ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும், கேப்சர். ஸோ எந்த மாதிரி நம்ம கேப்சர் பண்ண போகிறோமோ அந்த மாதிரி ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபுல் மோட் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ கேப்சர். ஸோ கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கேப்சர் ப்ரிவ்யூ விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ ஃபுல் விண்டோவை நீங்கள் கேப்சர் பண்ணணுமா ஆர்எல்ஸ் அந்த ஆப்ஜெக்ட் மட்டும் கேப்சர் பண்ணணுமா அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு ஃபுல் விண்டோ கேப்சர் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் சேவ் பண்ணிக்கலாம், சேவ் அஸ். ஸோ என்ன மாதிரியான ஃபைல் ஃபார்மேட்டில் சேவ் பண்ணுமோ ஜஸ்ட் கிளிக் அண்ட் ட்ராக். ஸோ ஜேபிஜி ஹை குவாலிட்டியில் நம்ம சேவ் பண்ணால் சேவ் பண்ணிக்கலாம். பிஸ்டன் அசம்பிளி. ஸோ நேமிங் பண்ணிவிட்டு என்ன டைப்பில் சேவ் பண்ணுமோ அந்த டைப் வந்து நம்ம அப்ளை பண்ணிவிட்டு சேவ். ஸோ இப்போ நம்ம சேவ் பண்ண ஆப்ஜெக்ட் நம்ம போய் பார்த்தோன்னா கிளியராக தெரியும். ஸோ ஜேபிஜி ஃபார்மேட்டில் சேவ் ஆகிருக்கு. ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸோ நம்ம சேவ் பண்ண காம்போனன்ட் ஸோ அந்த விண்டோவில் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ நம்ம கரண்ட்டாக எப்படி ஒர்க் பண்ணியிருக்கோம் அந்த ஹோல் விண்டோவையும் நம்ம கேப்சர் பண்ணியிருக்கோம். ஸோ ரியலாக வந்து ஒரு காம்போனன்ட் வந்து மெட்டீரியல் அப்ளை பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குமோ அந்த காம்போனண்ட்டை நம்ம கேப்சர் பண்ணியிருக்கோம். ஸோ மெட்டீரியல் அப்ளை பண்ணி கேப்சர் பண்ணியிருக்கோம். இது ஐசோமெட்ரிக் வியூவில் இருக்குது. ஸோ வியூ சேஞ்ச் பண்ணால் ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ வியூஸ் ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, எந்த வியூவில் வந்து நீங்கள் பார்க்கணுமோ அந்த வியூவில் வச்சு நம்ம வந்து கேப்சர் பண்ணிக்கலாம். ஸோ சைட் வியூவில் வச்சுருக்கோம். ஸோ டூல்ஸ், இமேஜ், கேப்சர். ஸோ கேப்சரில் ஃபுல் மோடில் நம்ம கேப்சர் பண்ணுறோமா ஜஸ்ட் கேப்சர் கொடுத்தோன்னா கேப்சர் ஆகும். ஸோ இதை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். சைட் வியூ. ஸோ இந்த மாதிரி எந்தெந்த வியூவில் வேணுமோ அந்தந்த வியூவில் நம்ம ஜஸ்ட் சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வியூ. ஸோ இந்த வியூவில் கேப்சர் பண்ணோம் ஜஸ்ட் கேப்சர், சேவ் அஸ், ஃப்ரண்ட் வியூ, சேவ். ஸோ இந்த விண்டோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வியூ சூஸ் பண்ணிக்கலாம். கேப்சர், சேவ் தி ஃபைல், டாப் வியூ, சேவ். ஸோ எந்த வியூவில் வேணுமோ மெட்டீரியல் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அந்த மாதிரி நம்ம வியூஸ் சேஞ்ச் பண்ணி நம்ம கேப்சர் பண்ணி ப்ராஜெக்டில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம என்ன மாதிரி சேவ் பண்ணியிருக்கோமோ அதை வியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் வியூ. ஸோ ஃப்ரண்ட் வியூ ஹோல் விண்டோ வந்து நம்ம கேப்சர் பண்ணியிருக்கோம். ஸோ கிராங்க் கேஸ் எப்படி இருக்குது? ஸோ பார்த்தீங்கன்னா கிராங்க் ஷாஃப்ட் அண்ட் அதோட கனெக்டிங் ராட் அண்ட் பிஸ்டன் மூவ்மெண்ட். அண்ட் நெக்ஸ்ட் வியூ பார்த்தீங்கன்னா ஸோ ஐசோமெட்ரிக் வியூ. ஸோ 4 பிஸ்டன் அலைன்மெண்ட் ஆகிருக்க ஒரு இன்லைன் அசம்பிளி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதோட சைட் வியூ அண்ட் அதோட டாப் வியூ. ஸோ இந்த மாதிரி எந்த வியூவில் வேணாலும் மெட்டீரியல் அப்ளை பண்ணி அதை கேப்சர் பண்ணி நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ நம்ம அப்ளை பண்ண மெட்டீரியல்ஸை வந்து நம்ம எடிட் பண்ணணும். ஸோ நம்ம வேறு மெட்டீரியல்ஸ் அப்ளை பண்ணால் ஜஸ்ட் இந்த ப்ளஸ் சிம்பிள் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஸோ என்ன மெட்டீரியல்ஸ் இருக்கோ அந்த மெட்டீரியல்ஸ் இதில் அசைன் ஆகிருக்கும். இந்த மெட்டீரியலை டெலீட் பண்ணிவிட்டு ஸோ அப்ளை மெட்டீரியல் அகெயின் இந்த விண்டோ ஓப்பன் பண்ணி என்ன மெட்டீரியல்ஸ் வேணுமோ அந்த மெட்டீரியல்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ பிராஸ், ஸோ ஜஸ்ட் கிளிக் அண்ட் ட்ராக் டு கிராங்க் கேஸ். ஸோ பிராஸ் மெட்டீரியல். ஸோ மெட்டீரியல் சேஞ்ச் பண்ணணும்னா ஜஸ்ட் இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எந்த காம்போனண்ட்டுக்கு நம்ம மெட்டீரியல் அப்ளை பண்ணியிருக்கோமோ அந்த காம்போனண்ட்டோட மெட்டீரியல் நம்ம சேஞ்ச் பண்ணோன்னா அந்த காம்போனண்ட் ப்ளஸ் சிம்பிள் நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்ன மெட்டீரியல் ஆட் பண்ணிருக்கணும் அந்த மெட்டீரியல் இருக்கும். ஸோ அந்த மெட்டீரியலை டெலீட் பண்ணிவிட்டு நியூ மெட்டீரியல் ஆட் பண்ணணும்னா ஜஸ்ட் அப்ளை மெட்டீரியல், என்ன மெட்டீரியல் வேணுமோ அந்த மெட்டீரியல் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் கிளிக் அண்ட் ஹோல்ட். ஸோ அப்ளை மெட்டீரியல், க்ளோஸ். நியூ மெட்டீரியல் அசைன் பண்ணால் ஜஸ்ட் அசைன் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு காம்போனண்ட்டுக்கும் நம்ம அப்ளை பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ் வந்து அந்த காம்போனண்ட் கீழே பார்த்தீங்கன்னா அந்த மெட்டீரியல்ஸ் வந்து அசைன் ஆகிருக்கும். ஸோ இதை நம்ம எடிட் பண்ணால் ஜஸ்ட் எடிட் பண்ணிக்கலாம். ஒரு காம்போனண்ட்டுக்கு எப்படி வந்து மெட்டீரியல் அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம்.